எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. இன்னைக்கு வந்து நம்மகிட்ட Infinix Note 40X வந்து இருக்கு. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நமக்கு 256 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து குடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நமக்கு வந்து NFC இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் NFC குடுக்குறது வந்து கண்டிப்பா ஒரு சூப்பரான விஷயம். ஸோ Dimensity 6300 5G சிப்செட்டும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி ஒன்லி இன் இந்தியா, அதுக்கப்புறம் மேட் இன் இந்தியா அப்படி வந்து போட்டிருக்காங்க. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8GB RAM வேரியன்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்து 14,999 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 1500 rupees வந்து நமக்கு பேங்க் ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஃபோனை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனை வந்து நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு 5000 mAh பேட்டரியாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நமக்கு தடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ஃபோனை வந்து பிடிக்கும் போதே நமக்கு வந்து தெரியுது பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனோட ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் சொல்லபடி நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட சிறப்பான அம்சம் வந்து நமக்கு NFC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே நீங்கள் பேமெண்ட் ஆப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 108 மெகாபிக்சல் கேமராவும் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6.78 inch LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 120 Hz ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 90 Hz ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், கீழே வந்து நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. USB Type-C போர்ட் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் கிரில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம்ம பிளாக்காக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு நேரில் பார்க்கும்போதும் சரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பார்க்கும்போதும் சரி, நீங்கள் வந்து பிளாக் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்குது. பட்டன்ஸ் வந்து நமக்கு நல்லா டாக்டைலாக தான் இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 256 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து டெடிகேட்டடாக மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ்க்கு வந்து பஞ்சமே இருக்காதுங்க. 256 GB உங்களுக்கு பத்தலன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு வந்து கூட போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ்க்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5G. ஆமாங்க, இந்த ஃபோன் வந்து நமக்கு 5G வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் நான் வந்து ஜியோ 5Gலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஏர்டெல் 5Gலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 5G வந்து நமக்கு பக்காவாக வந்து வேலை செய்யுது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு Dimensity 6300 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். Antutuல டெஸ்ட் பண்ணோம். அதே சமயத்தில் Geekbench 6ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நமக்கு த்ராட்டலிங் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நமக்கு த்ராட்டலிங்லாம் வந்து ஃபோன் வந்து பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒரு கேஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி TPU கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு கிளாசிக்கலாக அழகாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தடியாக இருந்த மாதிரி வந்து ஃபீல் வந்தாச்சு. ஸோ ஃபோனுக்கு வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுத்தாச்சு. Infinix பவர் பேண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து செம்ம ஸ்னாப்பியாக செம்ம ஸ்மூத்தாக கண்டிப்பாக வந்து இருக்குது. ப்ளோட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக ரொம்ப ப்ளோட்வேர்லாம் நமக்கு வந்து கொடுக்கல. ஆனால் நமக்கு கொஞ்சமாக ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு இந்த ஆஹா கேம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மெசேஞ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து சில அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட சொந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ளோட்வேர் வந்து கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் பெருசாக வந்து ரொம்ப இந்த மாதிரி கேம்ஸ் நிறைய வந்து ஸ்டஃப்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 ஆப் வந்து நமக்கு ப்ளோட்வேராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து இதுக்கு மேலே பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டயலரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த Infinix டயலர் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கூகுளோட மெசேஜிங் அப்ளிகேஷன் வித் RCS சப்போர்ட்டில் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோனில் போயிட்டு என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து XOS 14.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நமக்கு 14 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் செக்யூரிட்டி பேட்ச் வந்து இன்னும் நமக்கு வந்து மேலே தான் இருக்குது. நம்ம வந்து ஆகஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் பின்னாடி வந்துருக்கு. ஸோ அது வந்து நமக்கு அப்டேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்டேட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து எந்த விதமான ஒரு அப்டேட்டும் எனக்கு வந்து கண்டிப்பாக வரல. ஸோ அந்த செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் என்னென்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான வெர்ஷனில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் தான் நான் சொல்லல, எனக்கு வந்து 256 GB வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜ்க்கு வந்து பஞ்சமே இல்ல. நீங்க எக்ஸ்ட்ராவா SD கார்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ SD கார்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ அவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து நீங்க தாராளமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 8 GB RAM அதுக்கப்புறம் 12 GB RAM வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு லான்ச் பண்றாங்க. 8 GB RAM எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு போதுமா தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து 18 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி சார்ஜர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் நிற்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து MediaTek Dimensity 6300 ப்ராசர் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ராசர் தான். ஸோ பேட்டரி லைஃப் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நிற்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படி அந்த பேட்டரி லைஃப் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து நமக்கு நார்மலான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஐ கேர் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஸ்விட்ச் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 60 Hz கொடுத்துருக்காங்க, 90 Hz கொடுத்துருக்காங்க, 120 Hz கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆட்டோ ஸ்விட்ச் வந்து வேணாம் அப்படின்னா நீங்களே வந்து 3 ஆப்ஷன் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வால்பேப்பர் மாற்றுறதும் சரி, லாக் ஸ்க்ரீன் மாற்றுறதுனாலும் சரி, கலர்ஸு, ஃபான்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபினிக்ஸோட ஓஎஸ்க்கு தனியாக வந்து ஹை ஓஎஸ்க்கு ஒரு வீடியோ வந்து XOSக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து போடுறோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DRM Info. ஸோ DRM Info பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு 60 Hz, 90 Hz, 120 Hz இருக்கவே நமக்கு வந்து காட்டுது. ஆனால் வைல்ட் கலர் காமெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு காட்டுது. L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எங்கள் Amazon Prime, Netflix எல்லா ஓடிடியும் உங்களால் வந்து கண்டிப்பாக ஃபுல் ஹெச்டியில் வந்து பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேமரா டு API வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரா வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ கூகுள் கேமரா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்லைட்டாக வந்து ட்ரபிள் வந்து இருக்கும். ஸோ கூகுள் கேமரா வீடியோ என்ன கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கூகுள் கேமரா வீடியோ வந்து போட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து கூகுள் கேமரா வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ கேம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஒரே ஒரு 108 மெகா பிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைடில் நமக்கு வந்து டெலிஃபோட்டோ இல்லை, 3x அப்படின்னு காட்டுது. ஆனால் அந்த 3x வந்து நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் ஜூம் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2K வீடியோ இருக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆமாங்க 4K வீடியோ வந்து இல்லை, ஆனால் 2K வீடியோ சப்போர்ட் பண்ணுது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் கூட நமக்கு வந்து 2K வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கேமரா ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில சாம்பிள்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா டீட்டெயில்டாகவே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நேச்சுரலாகவே இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR கூட நமக்கு வந்து நல்லாவே வந்து வேலை செய்யுது. ஸோ அங்கே வந்து நான் பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண மாட்டேன். ஓரளவு பார்த்தீங்கன்னா கேமராவில் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே வந்து எடுக்குது. பெருசாக எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த ஃபோட்டோஸை பார்த்து உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா ஒரு அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அல்ட்ரா வைட் கேமரா வந்து நமக்கு கொடுக்கவே வந்து இல்லை. எனக்கு எங்கே ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் தாங்க. ஆமாங்க செல்ஃபி கேமராவில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வார்மாக வந்து வருது. ஏன் அவ்வளோ வார்ம் ஸ்பெக்ட்ரமில் வந்து எடுக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரியும். ஸோ நீங்கள் பாருங்கள் இவ்வளோ வார்மாக வந்து கண்டிப்பாக அந்த என்விரான்மெண்ட்டில் என் ஃபேஸும் இவ்வளோ வார்மாக வந்து இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கின் டோன்ஸ் வந்து வார்மாக வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு சரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓரளவு கேட்டிங்கன்னா பேக் கேமரா வந்து நல்லா இருக்குது. செல்ஃபி கேமராக்கு வந்து இன்னும் ஃபைன் டியூனிங் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறா லைக் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன் காமிச்சு மறக்காம தெரிஞ்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.